இப்ப ஆண்டவர் சொன்னது, எழுப்புதலுக்காக சிறு கூட்டம் அல்ல, நான் பெரும் கூட்டத்தை தெரிந்து கொண்டிருக்கிறேன். என் வசனத்தை கேட்டு ஜெபிக்க ஆரம்பிச்ச பிள்ளைகளை எல்லாம் நான் எழுப்புதல்ல பயன்படுத்த போகிறேன். வரப்போகிற எழுப்புதல் காலத்துல உங்களை குறித்து ஆண்டவர் பேசினார். நான் குட்டி பிள்ளைகள், வாலிபர்கள், வாலிப மகள், வயதான தகப்பன்மார்கள், சகோதர எல்லாரையும் நான் பயன்படுத்துவேன். நீங்க படிக்கிறவங்களா இருக்கலாம், வேலை செய்யறவங்களா இருக்கலாம், பிசினஸ் பண்றவங்களா இருக்கலாம், ஒவ்வொருவரையும் நான் பயன்படுத்துவேன் எழுப்புதல்ல. அதற்கு இந்த ஆவிக்குரிய அனுபவங்களை அவங்க அறிந்து கொள்ளணும், பெற்றுக்கொள்ளணும்னு கர்த்தர் பேசினார். அதனால இந்த வரங்களை அபிஷேகத்தை குறித்து, அந்நிய பாஷை குறித்து அறிந்து கொண்டீங்க. இப்போ வரங்களை குறித்து நான் நேற்று தினத்தில் சொன்னேன், 3 தலைப்புகளிலே வரங்களை பிரித்து கொள்ளலாம் என்று சொல்லி. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வசனத்துல தான் இந்த வரங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் சொன்னேன், 1 கொரிந்தியர் 12 8 10 வசனத்துல 9 வரங்கள்: ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், விசுவாசம், குணமாக்கும் வரங்கள், அற்புதங்களை செய்யும் சக்தி, தீர்க்க தரிசனம் உரைத்தல், ஆவிகளை பகுத்தறிதல், பற்பல பாஷைகளை பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல். இல்லை 9 வரங்கள். இந்த 3 பகுதியா இந்த வரங்களை பிரித்து கொள்ளலாம். முதலாவது கிஃப்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன், ஆவியின் ஏவுதலால் பேசக்கூடிய அந்த வரம். நாம் ஆவியானவர்கள் ஏவுதலால் பேசக்கூடிய அந்நிய பாஷையில பேசுவது, பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுவது, தீர்க்க தரிசனம் உரைப்பது. இன்னொரு வரம் நான் உங்களுக்கு சொன்னேன், அது வெளிப்பாட்டு வரங்கள், கிஃப்ட்ஸ் ஆஃப் ரெவலேஷன், தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளுவது. அது ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், ஆவிகளை பகுத்தறிதல். 3வது ஒரு கிஃப்ட்ஸ் இருக்கிறது, கிஃப்ட்ஸ் ஆஃப் பவர் கிஃப்ட்ஸ், வல்லமையின் வரங்கள், விசுவாசம், அதுல விசுவாசம், குணமாக்கும் வரங்கள், அற்புதங்களை செய்யும் சக்தி. இதில் நீங்க அறிந்து கொள்ளலாம் இந்த 9 விதமான வரங்கள். இந்த வரங்கள் யாருக்காக? நம்ம நிறைய நினைக்கிற ஊழியக்காரங்களுக்கு தான் சொல்லி, அப்படி கிடையாது. ஊழியக்காரங்களுக்கு அந்த வரம் உண்டு. ஊழியர்களை வல்லமையினால் வரத்தினால் நிரப்பித்தான் பயன்படுத்துகிறார். விசுவாசிகளுக்கும் இந்த வரம் உண்டு. கொரிந்து சபையில் இருக்கிற விசுவாசிகள் இந்த வரம் பெற்றதுனால அவங்களுக்கு தான் அதை விளக்கி சொல்லுகிறார் பவுல் அப்போஸ்தலன். அதனால விசுவாசிகளும் வரம் பெற்றவளா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இது எனக்குரியது இல்லைன்னு நினைக்காதங்க. இந்த அனுபவம் எனக்குரியது, இந்த வரங்கள் எனக்குரியது. நான் வேலை செய்து கொண்டிருந்தால் இந்த வரம் என் மூலமாய் வெளிப்படும். நான் பிசினஸ் பண்ணி கொண்டிருந்தால் இந்த வரம் என் மூலமாய் வெளிப்படும். ஆவியானவரை என்னை பயன்படுத்துவார், நீ விசுவாசிங்க. நான் படித்து கொண்டிருந்தாலும் இந்த வரத்தை ஆண்டவர் என் மூலமாய் அவர் செயல்படுத்துவார். இயேசுவின் நாம மகிமைப்படும், நீ பிள்ளைகள் விசுவாசிங்க. அதனால எல்லாருமே இந்த வரம் எனக்குரியதுன்னு விசுவாசிக்கணும், சரியா? இதுல இன்றைக்கு முதலாவது வெளிப்பாட்டு வரங்களை குறித்து நான் உங்களோட உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். வெளிப்பாட்டு வரங்கள், அதாவது தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளுகிற வரம், கிஃப்ட்ஸ் ஆஃப் ரெவலேஷன். என்ன, இந்த வரத்தை நீங்க பெற்றுக்கொண்டா ஆண்டவரோடு நீங்க நெருக்கமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். a close walk with God. அது நீங்க ஆண்டவரோடு நெருங்கி நடப்பது மாத்திரம் அல்ல, தேவனுடைய ரகசியத்தை அறிந்து கொள்ளலாம். அதன் மூலம் நீங்க ஊழியம் செய்து நிறைய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியும். அநேகரை ரட்சிப்புக்குள் நடத்த முடியும். அநேகர் உங்க மூலமா இயேசுவை அறிந்து கொள்ள முடியும். அதற்கு இந்த வரங்கள் ரொம்ப அவசியமான வரங்கள். அதனால இந்த வரங்களை குறித்து, வெளிப்பாட்டு வரங்களை குறித்து தான் முதலாவது உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் திருவிழம்பற்றினார். சரி, இந்த வரத்தை நீங்க பார்க்கும்போது முதலாவது ஞானத்தை போதிக்கும் வசனம், தி வேர்ட் ஆஃப் விஸ்டம். 2வது அறிவை உணர்த்தும் வசனம், தி வேர்ட் ஆஃப் நாலேஜ். 3வது ஆவிகளை பகுத்தறிதல், டிசர்னிங் ஆஃப் ஸ்பிரிட்ஸ். ஆவிகளை பகுத்து. இந்த 3 வரங்கள் தான் வெளிப்பாடுகளை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வரங்கள். இதுல இந்த அறிவை உணர்த்தும் வசனம் என்கிற வரம் என்பது
கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு செய்கிற வரம். ஒரு ஆளை பார்க்குறீங்க, அவருடைய கடந்த காலம் என்ன, ஒருத்தர் ஜெபிக்க வர்றாங்க, ஒரு ஆத்மாவை நீங்கள் சந்தித்து ஆண்டவர்கள் நடத்த விரும்புகிறீங்க, நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ள மனதுக்குள்ள நிறைந்து ஜெபித்து அந்த ஆத்மாவில் கவனம் செலுத்தும் போது அவருடைய எதிர்காலம், அவருடைய கடந்த காலம் எப்படி இருந்தது, இப்போ என்ன கண்டிஷன்ல அவர் வந்திருக்கிறார் என்பதை ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்திடுவார். உங்களுக்குள்ள தெளிவா தெரிஞ்சிடும். அப்போதான் நீங்க சுலபமா அந்த ஆத்மாவை ஆண்டவருக்குள்ளே நடத்த முடியும். அந்த வெளிப்பாட்டை கொடுக்கிற வரம் தான் அறிவை உணர்த்துகிற வசனம். அவங்களுடைய கடந்த காலம் எப்படி இருந்தது, என்னென்ன பாடுகளில் வந்தாங்க, கஷ்டத்தில் வந்தாங்க, அல்லது என்ன பாவத்தில் இருந்து வந்தாங்க, இப்போ அவங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்க, கடந்த காலத்தை நிகழ்காலத்தையும் வெளிப்படுத்தி காண்பிக்கிற வரம் இந்த அறிவை உணர்த்துகிற வசனம். எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை விளங்க பண்ணுவது ஞானத்தை போதிக்கும் வசனம் என்கிற வரம். இவருடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, இனி ஆண்டவர் எப்படி நடத்த போகிறார், இவருக்கு தேவன் என்ன திட்டம் வச்சிருக்கிறார், அதை நீங்கள் தேவனிடத்தில் அறிந்து கொள்ளுகிற வரம் தான் ஞானத்தை போதிக்கிற வசனம். அதாவது பிரச்சனையை அறிந்து கொள்ள வைப்பது. ஒரு ஆள் வந்துட்டாங்க ஜெபிக்க, ஒரு ஆளை நீங்கள் சந்திக்கிறீங்க, அல்ல உங்க கூட வேலை பார்க்குற ஒருவராக இருக்கலாம், படிக்கிற ஒருவராக இருக்கலாம், நீங்கள் சந்திக்கிற ஒருவராக இருக்கலாம். அவருடைய பிரச்சனையை அறிந்து கொள்ள வைப்பது அறிவை உணர்த்துகிற வசனம் என்கிற வரம். அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பது ஞானத்தை போதிக்கிற வசனம் என்கிற வரம். நீங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த வரம் செயல்படுது, ஆனா இது வரம்னு உங்களுக்கு தெரியல. ஆவியானவர் இப்படி சொன்னாரு, ஆவியானவர் இப்படி காமிச்சாரு, ஆவியானவர் இப்படி பேச சொன்னார்னு சொன்னீங்கல்ல, அது என்னது, இந்த வரம். ஆனா இது உங்களுக்கு வரும்னு தெரியல, அவ்வளவுதான். ஆவியானவர் பேசினார், ஆவியானவர் நடத்தினார், ஆவியானவர் இப்படி வெளிப்படுத்தினார், ஆவியானவர் சொல்லி உங்களுக்கு இது நடந்ததுன்னு சொல்றீங்க. ஆவியானவர் தான் இந்த வரத்தின் மூலமா இதை நிறைவேற்றினார். இப்ப நீங்க நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும், உங்களில் அநேகருக்குள்ள இந்த வரம் செயல்படுகிறது. ஆனா நீங்க அதை வரம்னு அறியாமல் இருக்கிறீங்க. அதான் உண்மை. அப்போ நீங்க வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ளும் போது உங்களுக்கு தெரிய ஆரம்பித்து விடும். சரியா? இப்போ இயேசுவனுடைய வாழ்க்கையிலிருந்து, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் இருந்த முதலாவது நம்ம சில காரியத்தை அறிந்து கொண்டு வரோம். இயேசுனுடைய ஊழியத்தில் எப்படி வெளிப்பட்டது, அப்புறம் அப்போஸ்தலருடைய ஊழியத்தில் எப்படி வெளிப்பட்டது, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த வரம் எப்படி வெளிப்படும், மூணையும் அறிஞ்சுக்கிட்டா நீங்க நல்ல தெளிவாகி விடுவீர்கள். நான் ரொம்ப டீப் ஆழமான காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்பலை. பிராக்டிக்கலா உங்களுடைய அனுதின வாழ்க்கையில நம்ம சுத்தி நடக்கிற காரியத்துல எப்படி இந்த வரம் செயல்படும், ஆவியானவர் எப்படி நம் மூலமா ஆத்துமாக்களை தொடுவார், இந்த வரம் எல்லாமே நம்மை பெருமைப்படுத்த அல்ல. எல்லாம் அறிந்து கொள்ளுங்க. ஒரு நாளும் அதுக்கு பெருமைக்கு இடம் கொடுத்துறாதங்க. எனக்கு எல்லாமே தெரியும், கர்த்தர் எல்லாமே எனக்கு வெளிப்படுத்திடுவார், அப்படிலாம் பேசாதங்க. தாழ்மையா நடந்து கொள்ளுங்க. எதற்காக இந்த வரங்கள்? உங்க மூலமா 4 ஆத்மா ரட்சிக்கப்படணும், உங்க மூலமா அந்த ஆத்மாக்கள் இயேசுக்குள்ள வரணும். அதுக்காகத்தான் இந்த வரம். அந்த நோக்கம் அதுதான். அதை நீங்க விட்டுட்டீங்க, ரொம்ப ஆபத்துக்குள்ளாகிவிடும். அதனால எப்பவும் தாழ்மையா அதை கவனித்து கொள்ளணும். நீங்க வசிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல எப்படி இந்த வரம் உங்களுக்குள்ளே கிரியை செய்து ஆவியானவர் எப்படி உங்களை பயன்படுத்தி ஆத்துமாக்களை தொடுவார், எப்படி ரகசியங்களை வெளிப்படுத்துவார் என்பதை அறிந்து கொண்டால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. முதலாவது யோவான் 4ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, யோவான் 4ஆம் அதிகாரத்துல இயேசு சமாரியாவில் சீகார் எனப்பட்ட இடத்துக்கு வருகிறார். அங்கு வந்தபோது பிரயாணத்திலே களைப்படைந்தவராய் ஆண்டவர் ஒரு கிணற்றின் அருகே உட்காருகிறார். அப்போ பசியா இருக்கிறதுனால சீஷர்களை உணவு கொள்ளும்படி பட்டணத்துக்குள்ளே அனுப்பிவிட்டார். இது ஊருக்கு வெளியிலே கிணற்றின் அருகிலே இயேசு உட்கார்ந்து இருக்கிறார். இங்கே ஆண்டவர் ஒரு ஆத்துமாவை சந்திக்கிறார். இந்த ஆத்துமா சமாரிய ஸ்திரீ என்று சொல்லக்கூடிய ஒரு பெண். அவள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண். இந்த ஆத்துமாவை ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும், அவளை இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கி ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரணும். அதுதான் நோக்கம். அதுக்காகத்தான் இயேசு அதை அறிந்தவராய்
அவருக்கு தெரியும் இப்படி ஒரு ஆத்மா வரும், இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்குது, அந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும். அவர் பிதாவினிடத்திலிருந்து அந்த வெளிப்பாடை பெற்று கொண்டு விட்டார். வரப்போ நடக்க போகிற காரியத்தை அறிந்து கொண்டார். அதான் அறிவை உணர்த்துகிற வசனம். இப்படி ஒரு ஆத்மா வரும், அந்த ஆத்மா என்ன கண்டிஷன்ல இருக்கும், அந்த ஆத்மாவை ரட்சிப்புகளை நடத்தணும் என்பதை இயேசு ஜெபத்தில் முன்கூட்டியே அறிந்து கொண்டார். சில சமயம் நீங்க வீட்டில் ஜெபிப்பீங்க, வேலைக்கு போவீங்க, ஆண்டவர் சொல்லுவாரு, இன்னைக்கு நீ போற இடத்துல அல்ல வேலைக்கு போற இடத்துல இப்படி ஒரு ஆத்மாவை நீ சந்திப்ப, நான் உன்கிட்ட வழி நடத்துவேன், அந்த ஆத்மாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும், நீ இதை சொல்லி எனக்குள்ள வழி நடத்தணும்னு ஆண்டவர் பேசுவார். உங்களுக்குள்ள ஒரு ஏவுதல் வரும், தெளிவாக வரும். அந்த அனுபவம் சிலருக்கு இருக்குது. அது இதனால இந்த வரம் அறிவை உணர்த்துகிற வசனம் என்கிற வரம். இப்போ இயேசு அங்கே உட்கார்ந்த உடனே சமாரிய பெண் வருகிறாள், தண்ணீர் எடுப்பதற்கு வருகிறாள். இப்போ அறிவை உணர்த்துகிற வசனத்தின் மூலம் இயேசு அவளை குறித்து அறிந்த விஷயம் என்னன்னா, ஒன்று, அவளுக்குள்ள சமாதானம் இல்லை. அதனால தான் ஜீவ தண்ணீரை குறித்து பேசுறார். அவளுக்குள்ள சமாதானம் இல்லை. சமாதானம் இல்லாதனால தான் அவள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு 5 புருஷர்கள் இதையெல்லாம் இயேசு அறிந்து கொண்டார். இவளுக்குள்ள சமாதானம் இல்லை. அதனால ஒரு புருஷனை விட்டு அடுத்தரு, அடுத்த புருஷனை விட்டு அடுத்தரு, 5 புருஷர்கள் இருந்தால் அவளுக்கு நிம்மதி இல்லை. அதனால இப்போ ஒரு மனிதனோடு இல்லீகலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். எல்லாவற்றையும் இயேசு அறிந்து கொண்டார். எப்படி தெரியும்? இந்த வரம் அறிவை உணர்த்துகிற வசனம். பரிசுத்த ஆவியானவர் அந்த வரத்தின் மூலமாய் ரகசியங்களை வெளிப்படுத்தி விடுவார். அவளுடைய லைஃபை பற்றி இயேசுக்கு தெரிந்து விட்டார். இப்போ அவள் வருகிறாள். வந்தவுடனே இயேசு அவளை ரட்சிப்புகளை நடத்தின சம்பவம் தான் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிறாரு. இப்போ ஆண்டவர் எல்லாத்தையும் அறிஞ்சிட்டார். நல்ல கவனிங்க. அவள் வந்த உடனே, ஏ பெண்ணே இங்க வா, உன்னை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்திட்டாரு, உனக்கு சமாதானம் கிடையாது, 5 புருஷர்கள் இருந்தாங்க, எல்லாத்தையும் டைவர்ஸ் பண்ணிட்ட, இப்போ ஒரு மனுஷனோட நீ இல்லீகலாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க, எல்லா ரகசியமே எனக்கு தெரியும், ஒழுங்காக நீ மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும், அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு இயேசு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கு யோசிச்சு பாருங்க. அவள் ஓடியே போயிருப்பான். என்ன இந்த ஆள் இப்படிலாம் பேசுகிறாரு, அவர் இவனை மந்திரவாதியாக இருப்பார்னு ஓடியே போயிருப்பான். அப்போ அறிந்து கொண்ட பிறகு அவர் டக்கு டக்குன்னு அப்படி பேசலை. ஞானம் அது ரொம்ப அவசியம். ஞானம். இந்த ஆத்மாவை ரட்சிப்புகளை நடத்தணும். அப்போ என்ன பேசணும்? எவ்வளோ ஞானமாக ஆண்டவர் செய்தார் தெரியும். ஒவ்வொன்றும் நீங்கள் வாசித்து பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முதல்ல 12 சீஷரையும் ஊருக்குள்ளே சாப்பாடு வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பிட்டார். ஊருக்கு வெளியில் இயேசு உட்கார்ந்துருக்கிறார். 12 பேரையும் அனுப்பிட்டார். அதில் 12 பேரும் போகணுமா சாப்பாடு வாங்க? ஒரு 4 பேரை கூட வச்சிருக்கலாம்ல. பேதுரு சொல்லி இருப்பார். பேதுரு, ஆண்டவரே எல்லாரும் போயிட்டு வரட்டு, சாப்பாடு வாங்கிட்டு உமக்கு துணையா நான் இருக்கிறேன்னு சொல்லியிருப்பார். இயேசு சொல்லியிருப்பார், பேதுரு நீ தான் முதல்ல போகணும், எல்லாரையும் கூட்டிகிட்டு போ, வயசான ஆள், நீ தான் மூத்த ஆள், நீங்கள் பத்திரமா கூட்டிகிட்டு வான்னு 12 பேரை அனுப்பிட்டார். ஏன்னா வரப்போகிற ஆத்மா ஒரு பாவத்தில் வாழ்ந்த ஒரு பெண். அவளுடைய பாவத்தை உணர்த்தி மனம் திரும்ப வைக்கணுமானா, இப்படி ஆட்களை வச்சுட்டு பேசினா அவள் மனம் திரும்ப வாய்ப்பு இல்லை. அப்ப தனிமையாக அவளுடைய பாவத்தை உணர்த்தினாதான் மனம் திரும்ப முடியும். அதனால ஆண்டவர் ஞானமா ஒன்று செய்கிறார், எல்லாத்தையும் அனுப்பிட்டார். முதல்ல 2வது ஆண்டவர் செய்த காரியம் பாருங்க. வந்த உடனே டக்குன்னு உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கல. ஆண்டவர் சொல்றாரு, பெண்ணே எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்குறியா, சரியா கொஞ்சம் தண்ணி தாகத்துக்கு தரியா, பேச்ச ஆரம்பிக்கிறார். அதன் பிறகு கொஞ்சமாக பேசி அறிந்து கொண்ட அவளுக்குள்ள சமாதானம் இல்லை, சமாதானத்தை தேடுகிற ஒரு இருதயம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்போ உன் புருஷனை கூட்டிட்டு வான்றார். அப்போ உன் புருஷனை கூட்டிட்டு வா. அப்போ எனக்கு இல்லை, புருஷன் இல்லை. அப்போதான் ஆண்டவர் சொல்றார், 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருப்பதும் புருஷன் கிடையாது, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறாய் அப்படின்னு சொல்லி ஜீவ தண்ணீரை குறித்து பேசினார். அப்போ அவளுடைய பாவத்தை உணர வைத்து அவளை மனம் திரும்ப வைத்து அந்த ரட்சிப்பின் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள தேவன் அழகாய் நடத்தினார்.
அதனால அவள் போய் ஒரு ஊரையே ஆண்டவரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஞானம் ரொம்ப அறிவும் நமக்கு அவசியம். ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற அறிவும் அவசியம். நம்ம ஞானமும் அவசியம். அப்பதான் ஒரு ஆத்மாவை ரட்சிப்புகளை நடத்த முடியும். அவசரப்பட்டு நம்ம பேசி கர்த்தர் அதை வெளிப்படுத்திட்டார், இதை வெளிப்படுத்திட்டார், உன்னை பற்றி எல்லாம் தெரியும் அப்படிலாம் பேசி ஆத்மாதயம் பண்ண முடியாது. தயவுசெய்து அது பெருமையா இருக்கும். பெருமைக்கு இடம் கொடுக்கூடாது. சரியா? ரெண்டாவது ஒன்று பாருங்க, யோவான் 5ஆம் அதிகாரம். யோவான் 5ஆம் அதிகாரத்துக்கு பாருங்க. 5ஆம் அதிகாரத்தில் இயேசு பெதஸ்தா குளத்தின் அருகே வருகிறார். பெதஸ்தா, எருசலேமில் உள்ள பெதஸ்தா குளத்தின் அருகே அங்கே ஒரு மனிதன் வியாதிகஸ்தன் படுத்திருக்கிறான். இப்ப இயேசு நேரம் அவன்கிட்ட போறார். 6ஆம் வசனம் பாருங்க. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து, இயேசு அறிந்து கொண்டார். அவனை போய் பார்க்கிறாரு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவனை பார்க்கிறார். பார்த்த உடனே அறிந்து கொண்டார், இவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து. அப்போ அந்த அறிவை உணர்த்துகிற வசனத்தின் மூலம் இவன் எவ்வளவு நாள் வியாதியா இருக்கிறான் இயேசு அறிந்து கொண்டார். அவன்கிட்ட கேட்கல, எவ்வளவு நாள் போய் வியாதியை படுத்திருக்க அப்படி கேட்கல. இயேசு அறிந்து கொண்டார். ஆவியானவர் மூலமாய் அந்த வெளிப்பாட்டை ஆண்டவர் பெற்றுக்கொண்டார். முதலாவது அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து. இப்போ ஆண்டவர் ஞானமா பேசுறார். அவனை அவனுக்கு அந்த வியாதி எதனால வந்துச்சு? 14ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு. யோவான் 5:14 பாருங்க. அதற்கு பின்பு அவனை இயேசு சுகமாக்கின பின்பு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்று சொல்றார். அப்ப என்ன அர்த்தம்? அவனுடைய பாவத்தினாலதான் வியாதிக்குள்ளானான். இதை இயேசு அறிந்திருந்தார். அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்பதையும் அறிந்து கொண்டார். அவன் பாவத்தினால தான் வியாதிப்பட்டிருந்தான் என்பதையும் ஆவியானவர் மூலமா இயேசு அறிந்து கொண்டார். இயேசுவின் மேல் இருந்த ஆவியானவர் வெளிப்படுத்தி விட்டார். இந்த அறிவை உணர்த்துகிற வசனம் செயல்படுகிற அறிந்து கொண்டார். இப்போ ஞானத்தின் போதிக்கிற வசனம், ஞானம் வெளிப்படுகிறது பாருங்க. இயேசு அவனை பார்த்த உடனே, உன் பாவத்தினால்தான் வியாதி வந்துச்சு, நீ மனம் திரும்புறியா, உனக்கு நான் சுகம் தர்றேன் அப்படி பேசினாரா? பேசல. அப்ப ஆண்டவர் என்ன பண்றார்? ஞானமா போய் சுகமாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா மகனே? இவ்வளவு அன்பா பேசுறார். அவனுடைய பின்னணி இயேசுவுக்கு தெரியும். பாவத்தினால்தான் வியாதியில வந்தான். நீ உடனே ஆண்டவர் பார்த்து உன் பாவம் அப்படின்லாம் பேசல. அவன் பாவம் இதுவரைக்கும் அவனுக்கு தெரியாது. அவன் படுக்கையில படுத்திருக்கிறான். இப்ப இயேசு அவன்கிட்ட போய் அன்பா பேசின, சுகமாக நீ விரும்புறியான்னு கேட்கிறார். அவனை சுகமாக்கின பிறகு, தேவாலயத்துல கண்ட பிறகுதான் இனி பாவம் செய்யாத எச்சரிப்பு கொடுக்கிறார். எவ்வளவு ஞானமா அந்த ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ளே ஆண்டவர் வழி நடத்துகிறார் பாருங்க. நம்ம நிறைய சமயம் அவசரப்பட்டுறோம். கர்த்தர் வெளிப்படுத்தினரை வச்சு அப்படி செஞ்சிடக்கூடாது. ஏன்னா அந்த ஆத்மா முக்கியம். அவங்களை ஆண்டவருக்குள்ளே நடத்துவது தான் நம்முடைய முக்கிய நோக்கமா இருக்கு. அதே சமயத்துல மத்தேயு 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல இயேசு கப்பர்நகூமுக்கு வந்த போது படுக்கையில கடந்த ஒரு திமிர்வாதக்காரனை இயேசு கிட்ட கொண்டு வர்றாங்க. 4 பேர் சேர்ந்து, சில நண்பர்கள் கொண்டு வர்றாங்க பாருங்க. அங்கே படுக்கையில் கடந்த ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனை திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இந்த அற்புதத்தை கவனிங்க. முதலாவது, இந்த அறிவை உணர்த்துகிற வசனம் என்கிற வரம் எப்படி செயல்படுது? இயேசு கிட்ட கொஞ்சம் பேர் ஒரு படுக்கையில ஒரு மனுஷனை கொண்டு வர்றாங்க. முதலாவது கொண்டு வந்த மனிதர்களுடைய விசுவாசத்தை இயேசு கண்டார், அறிந்து கொண்டார். இவங்க விசுவாசத்தோட வந்திருக்கிறாங்க, சோதிக்கும்படி வரல. இயேசு சுகமாக்குற பார்க்கலாம் அப்படி வரல, இயேசு சுகமாக்கி விடுவார் என்ற விசுவாசத்தோடு வந்திருக்கிறாங்க. அந்த விசுவாசத்தை அறிந்து கொண்டார் ஆவியானவர் மூலமாய். இரண்டாவது, மகனை திடன்கள், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றார். எல்லாரும் எளிமை நடன்னு சொல்லுவார், நீ பார்த்தா பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றார். அப்ப இரண்டாவது, இயேசு என்ன அவனிடத்தில் அறிந்து கொண்டார்?
அவனுடைய பாவத்தினால தான் வியாதிப்பட்டிருக்கிறான் என்பதை இயேசு அறிந்து கொண்டார். அந்த வரம் கிரியை செய்த போது அறிவை உணர்த்துகிற வசனத்தின் மூலம் அறிந்து கொண்டார். இவனுடைய பாவத்தினால தான் இந்த வியாதி வந்தது என்பதை அறிந்து கொண்டார். மூணாவது ஒரு காரியம் அறிந்து கொண்டார். இயேசு அவனை பார்த்தப்ப நீ பாவி மனம் திரும்பின்னு சொல்லலையே, பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? இயேசு அவனை பார்க்கிறாரு, அவனுடைய இருதயத்தை ஊடுருவி பார்க்கிறாரு. அவனுடைய இருதயத்திலே பாவத்தை குறித்த உணர்வு இருக்கிறது. ஐயோ, நான் பாவம் செய்துட்டேன், என் பாவத்தினால தான் இந்த வியாதி, இயேசு என்னை மன்னிப்பாரோ மன்னிக்க மாட்டாரோ அப்படின்னு பாவத்தை குறித்த உணர்வும் மனம் திரும்புதலும் உள்ளத்துக்குள்ளே காணப்பட்டது. வெளியில சொல்லல, இருதய மனம் திரும்பினதை இயேசு கண்டுரா. உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். மனம் திரும்பாத ஒருத்தனுடைய பாவத்தை இயேசு மன்னிக்க மாட்டார். அவன் மனம் திரும்பினான், அவனுடைய இருதயத்துக்குள்ளே மனம் திரும்புதல். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. அப்ப அந்த வரம் கிரியை செய்யும் போது பாருங்க, ஆண்டவர் கொண்டு வந்தவனுடைய விசுவாசத்தை அறிந்து கொண்டார். இவன் பாவத்தினால் தான் வியாதிப்பட்டான் என்பதை அறிந்து கொண்டார். அவன் பாவ உணர்வோட மனம் திரும்பி இருக்கிறான் என்பதை அறிந்து கொண்டார். அடுத்து ஞானமா ஒன்று செய்யறார் பாருங்க. மன்னிச்ச பிறகு நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்ட நட, இவன் சுகமாயிருவான், இவன் நடந்து போயிடுவான் என்பதை இயேசு அறிந்து கொண்டார். அதனால எழுந்துருவன் படுக்கை எடுத்துக்கொண்ட நட. ஞானத்தை போதிக்கும் வசனம் அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்பதை வரத்தின் மூலம் அறிந்து கொண்டு இவன் நடந்துருவான்னு சொன்னார். எளிமை நடந்துட்டான். அற்புதம் பார்த்தீங்களா? எவ்வளவு அற்புதம்! அதனால்தான் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ஊழியத்தில் இந்த வரம் செயல்பட்டாரு. யோவான் 2:24-25 வசனம் வாசிங்கன்னா, மனிதருடைய உள்ளத்தில் இருப்பதை இயேசு அறிந்திருந்தார். யாரை பார்த்தாலும் அவனுடைய இதயத்தில் என்ன இருக்குன்னு இயேசுக்கு தெரிஞ்சிடும். அவனுடைய சிந்தனைகளை அறிந்து, அடிக்கடி வசனத்தில் வரும், அவனுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அப்படிலாம் பார்க்க முடியும். அதனால இது குறித்து தொடர்ச்சி அடுத்த வாரத்தில் அப்போஸ்தலருடைய ஊழியத்தில் எப்படி நடந்துச்சு, இன்னைக்கு நம்ம ஊழியத்தில் எப்படி நடக்கும், ஒரு அனுபவத்தை நான் சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போறோம். உங்களுக்கு இந்த வாரம் செயல்படும் போது ஒரு அனுபவத்தை சொல்றேன். ஒரு சமயம் ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஒருத்தருக்காக ஜெபிக்க நான் போயிருந்தேன். நாசரத்தில் ஒரு மிஷன் ஆஸ்பத்திரி இருக்கிறாரு. சில வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. நான் ஒருத்தர் பார்த்து ஜெபிக்க போயிருந்தேன். அவங்களுக்கு ஜெபிச்சுட்டு வந்தபோது ஒரு தாயார் ஓடி வந்தாங்க. வந்து என்னை நிறுத்தி, ஐயா, என் மகன் மரணப்படுக்கையில் இருக்கிற ஐயா, என் மகனுக்காக நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு அழுதார்கள். உடனே சரின்னு சொல்லி இந்த தாயாரை பார்த்துட்டு அந்த அறைக்குள்ளே போனேன். அங்கே ஒரு வாலிபன் மரணப்படுக்கையில படுத்திருக்கிறான். அப்படியே மரணப்படுக்கை, எலும்பும் தோலுமா இருக்கிறான். அவன் பார்த்து கையை கூட அசைக்க முடியல, தோத்துற சொல்றான், பேச முடியல, பலன் இல்லை. அவனுடைய தாயார்கிட்ட கேட்டேன், என்னம்மா செய்யுது அப்படின்னு சொல்லி. அவங்க ஒரு விதவை தாய். அதனால அந்த மகனுக்காக அழுகிறாங்க. ஐயா, அவனுக்கு எந்தெந்த ஆஸ்பத்திரிக்கோ கொண்டு போனேன் ஐயா, மதுரை கொண்டு போனேன், அங்கே கொண்டு போனேன், 2-3 இடம் சொல்லிட்டாங்க, எல்லா இடத்துலையும் என்னை கைவிட்டுட்டாங்க மகனை. இங்கே கொண்டு வந்த இங்கேயும் சொல்கிறாங்க, உங்கள் மகனை நாங்கள் எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம், சுகமாக வழி இல்லை, அதனால வீட்டுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க ஐயா. வீட்டில் சில மருந்து தர்றோம், வீட்டில் போய் கொடுத்து அவங்க வச்சுக்கொள்ளுங்க, இனி அவன் பிழைக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டாங்கன்னு அழுதாங்க. நான் எப்படி வீட்டில் கொண்டு வச்சு என்ன பண்ண போகிறேன், இருக்க வரைக்கும் இந்த ஆஸ்பத்திரியிலே இருக்கட்டும், நீங்களே கவனிங்கன்னு நான் வச்சிருக்க ஐயான்னு அழுதார்கள். அந்த தாயும் விதவியனுடைய கண்ணீர் என் உள்ளத்தை தொட்டாரு. அந்த தம்பி பார்க்கிறேன், அப்படியே மரணப்படுக்கை, பயத்தோட கலக்கத்தோடு இருக்கிறான். நான் அவனை பார்த்து கொண்டு இருக்கும்போது ஆவியானவர் என்னோடு பேசுகிறார். அவன் ஏன் வியாதிப்பட்டான், அவனுடைய முந்தின வாழ்க்கை எப்படிப்பட்டது, அவனுடைய கடந்த கால வாழ்க்கை எப்படி இருந்தது, ஏன் அவன் வியாதிப்பட்டான் என்பதை ஆண்டவர் காண்பிக்க. இப்போ அவன் எந்த நிலைமையில் இருக்கிறான், ஒரு மரண பயம் வந்துட்டு, கலக்க வந்துட்டு, அதை ஆவியானவர் என்னை காண்பிக்கிறார் தெளிவா என் ஆவியில. நான் உடனே அடுத்து என்ன செய்யறது, அவனுடைய பாவம், அவன் என்னென்ன பாவம் செய்தான், என்னென்ன வழிகளில் போனான், அதனால இந்த நோய் தாக்கப்பட்டு மரண பயத்தோடு இன்னைக்கு படுத்திருக்கிறான். அந்த கண்டிஷனை ஆவியானவர் தெளிவாக காமிச்சிட்டார். இப்போ அந்த அறிவை உணர்த்துகிற வசனம் செயல்பட்ட உடனே
பார்த்து கொண்டிருக்கும் போது, அதுக்கெல்லாம் கண்ணை மூடி ஜெபிக்கல, கண்ணை திறந்து பார்த்து கொண்டிருக்கும் போதே உள்ளத்தில் ஆவியானவர் பேசுகிறார். நான் இப்போ அடுத்து என்ன செய்யறது? அவன் மனம் திரும்பினா அவனுக்கு சுகம் கிடைக்கும். அது ஆண்டவர் பேசிட்டார். அவன் மனம் திரும்பினா அவனுக்கு சுகம் கொடுக்குறேன். இப்போ அவனுக்கு பாவத்தை குறித்து பேசணும், அப்போதானே மனம் திரும்புவான். நான் உடனே சொன்ன, உடைய தாயாரை பார்த்து, அம்மா கொஞ்சம் நீங்கள் ரூமுக்கு வெளியில் இருங்க, உங்கள் மகனோட நான் பேசி ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களை கூப்பிட்றேன், நம்ம சேர்ந்து ஜெபிக்கலான்னு சொன்னேன். அந்த ஞானத்தை ஆவியானவர் எனக்கு கொடுத்தார், சொன்னார். ஏன்னா அவன் மனம் திரும்பணும். அவன் தாய் இருந்தால் அது குறித்து பேச முடியாது. வெளியில் போகணும், தாயார் சரியையான்னு சொல்லி வெளியே போயிட்டாங்க. நான் அவனுடைய படுக்க பக்கத்தில் போய் அவனுடைய குனிஞ்சு பக்கத்தில் பேசினா அவ்வளோ பலவீனமாக இருக்கிறான். நான் சொன்னேன், தம்பி, நீங்கள் இன்னைக்கு மரண பயத்தோட செத்துருவனோ அவ்வளோதான் என் லைஃப்ன்னு நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரிலாம் வாழ்ந்தீங்க பாவத்தில், அதனால தான் இந்த வியாதிப்பட்டீங்க. நீங்கள் மனந்திரும் ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார், உங்களோட பேசினார். நீங்கள் ஆண்டவருக்கு செவி கொடுக்கல. நீங்கள் எனக்கு சரீரத்தில் பலன் இருக்கு, நான் சம்பாதிக்கிறேன், இஷ்டப்படி வாழ்வேன்னு நீங்கள் வாழ்ந்தீங்க. அந்த பாவத்தினால் இன்றைக்கி பாதிக்கப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்துட்டீங்க. இன்றைக்கி நான் செத்து போயிடுவனோ அப்படின்ற பயத்தோட கலங்கி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். சொன்னா உண்மைதான். அதை சொல்ல அவன் ஒத்துக்கொண்டான். பாவத்தை மறைக்கலை, ஒத்துக்கொண்டான். அப்படி தான் நான் வாழ்ந்தேன், அப்படி தான் இருந்தேன் ஐயா, அதனால தான் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி. அடுத்து என்ன? நான் அவன் கையை பிடித்து கொண்டு சொன்னேன், ஆனாலும் இயேசு உன்னை நேசிக்கிறார், உன் பாவத்தை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். நீ ஆண்டவர்கிட்ட சொல்லு, இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சிருங்க, எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்க, உமக்கு சாட்சியாக இருப்பேன்னு நீங்கள் சொன்னால் போதும், இயேசு உடனே உங்களை குணமாக்கிடுவார், உங்கள் பக்கத்தில் இருக்கிறார்னு இந்த செய்தி சொன்ன உடனே உன்னுடைய கண்கள் இந்த கண்ணீர் வடிந்தார். நான் எப்படி ஜெபிக்கணும், என்ன ஜெபிக்கணும்னு கேட்டார். ஒரு பாவரிக்க ஜெபத்தை சொல்லி கொடுத்தேன். அவன் கண்ணை மூடி அழுது கொண்டே சொன்னான், உடைந்த உள்ளத்தோட கண்ணீரோட, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, என் பாவத்தை மன்னிச்சு எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்க. அந்த வாலிபனுடைய கண்ணீரை இயேசு கண்டார். அவன் ஒப்பு கொடுத்தான். அதன் பிறகு நான் மேலே கை வைத்து ஜெபிச்ச, ஆண்டவரே இந்த தம்பி மனம் திரும்பிட்டான், பாவத்தை உணர்ந்துட்டான், அதனால நீங்க மன்னிச்சு அவனுக்கு சுகம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சிறு ஜெபம் பண்ணினேன். அவருடைய தாயாரை அப்புறம் அழைத்தேன். உன் மகனுக்கு ஒன்றும் இல்லை, சுகமாயிட்டான், நீங்க நல்ல சுகத்தோடு வீட்டுக்கு கூட்டு போவீங்க, ஆண்டவர் சொல்ல வைத்தார். அது ஞானத்தை போதிக்கும் வசனம். இனி என்ன நடக்க போகிறது, அவன் நடப்பான், சாட்சியா நிற்பான் என்று கர்த்தர் சொல்ல சொன்னார். சொல்லி ஜெபிச்சுட்டு வந்துட்டேன். ஒரு 4 நாள் கழிச்சு அவங்க ஊருக்கு நான் வேறொரு ஊழியத்துக்காக போயிருந்த போது அவங்க அங்கே தான் இருக்கேன்னு என்னை கண்டுபிடிச்சி தேடி வந்துட்டாங்க. நான் வந்திருக்கேன், அவங்க வீட்டுக்கு போனேன். அந்த நல்ல ஆரோக்கியமாக உட்காந்துருந்தேன். என்ன நடந்துன்னு கேட்டேன். ஐயா நீங்கள் ஜெபிச்சுட்டு போனீங்க, காலையில் வந்து சாயங்காலமே டாக்டர் வந்து பார்த்துட்டு உங்கள் மகனுக்கு என்ன ஆச்சு, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல சுகமாயிட்டான், இனி ஆஸ்பத்திரி மருந்து தேவையில்லை, வீட்டுக்கு கூட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. நடந்து வந்துட்டாய் அங்கேருந்து, இப்போ பாருங்க ஆரோக்கியமாக இருக்கிறான்னு ஆனந்த கண்ணீரோடு இந்த தாய் சொன்னார்கள். எப்படி இந்த அற்புதம் நடந்தது? அறிவை உணர்த்துகிற வசனம் என்கிற அந்த வரம் மூலமாய் ஆண்டவர் கடந்த காலத்தை நிகழ்காலத்தை வெளிப்படுத்துகிறார். இனி என்ன நடக்க போகிறது என்பதை வெளிப்படுத்தி ஜெபிக்க வைக்கிறார். உங்க வாழ்க்கையில நடக்க போகுது, உங்க ஊழியத்துல நடக்க போகிறது. நீங்க வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல கூட இந்த வரம் உங்க மூலமா செயல்படும் போது இப்படி நிறைய அற்புதங்களை உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய போகிறார். இது இன்னும் நிறைய இருக்கிறது. அடுத்த வாரத்தில் இதனுடைய தொடர்ச்சியா நான் உங்களோட பேசுகிறேன். இந்த மாதிரி வரம் வல்லமை வேணும்னு விரும்புறீங்களா, பெற்றுக்கொள்ள விரும்புறீங்களா? எழும்புங்க, எல்லாரும் எழுந்து நில்லுங்க, நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னும் சில நிமிடம் நேரம் தான் இருக்குது, எல்லாம் எழும்புங்க. ஒரு 3 நிமிடம் தான் இருக்குது, எல்லாரும் எழும்புங்க, நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே இந்த வல்லமை வரம் எனக்கு வேணும், என் ஆவியினாலே நிரப்பும், வல்லமையினாலே நிரப்ப ஆண்டவரே நீ ஜெபிக்க போகிறோம். அடுத்த வாரம் இதோடைய
தொடர்ச்சியா நம்ம தியானிக்க போகிறோம். நீங்க ரொம்ப ரெடியா இருங்க, உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லாம் எழும்புங்க, நாம ஜெபிக்கலாம். எல்லாம் அப்படியே வலதுகரம் வைத்துங்க, கண்களை மூடுங்க, தாகத்தோட கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த வல்லமை வேண்டும், எனக்கு இந்த வரங்கள் வேண்டும், வரங்களை நாடுங்கள் என்று சொன்னீரேன். இந்த ஞானத்தை போதிக்கிற வசனம், அறிவை உணர்த்துகிற வசனம், இந்த வரம் எனக்குள்ளே கிரியை செய்யணும், என்னை இந்த வரத்தினால் அபிஷேகம் பண்ணும். ஆண்டவரே, நான் சாட்சியாய் வாழ்ந்து அநேக ஆத்துமாக்களை உமக்குள்ளே வழி நடத்துவதற்கு நான் படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, ஆண்டவரே உம்மிடத்தில் ஆத்துமாக்களை கொண்டு வர இந்த வல்லமை வரம் எனக்கு வேணும். கேளுங்க, கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. இப்போ கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த வல்லமை தாங்க, வரம் தாங்க, என்னை அபிஷேகம் பண்ணுங்க, ஆவியினாலே நிரப்புங்கன்னு கேளுங்க. இப்போ ஜெபிக்க ஜெபிக்க ஆவியானுடைய பிரசன்னம் இறங்குகிறது. ஊழியர்கள் மெய்ப்பர்கள் கேளுங்க, ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணும், இந்த வல்லமையினாலும் வரத்தினாலும் அபிஷேகம் பண்ணும். குட்டி பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த வல்லமையினாலும் வரத்தினால் அபிஷேகம் பண்ணும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இப்போ 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 ஜெபம் பண்ணுங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க. தகப்பனே, மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவரே, இதோ வரங்களை விரும்புங்கள், நாடுங்கள் என்று சொன்னவரே, அருமையான இந்த பிள்ளைகளுடைய வரங்களை வல்லமைகளை நாடுகிறபடியினால் அறிவை உணர்த்துகிற வசனம், இந்த ஞானத்தை போதிக்கிற வசனம், இந்த வரங்களுடைய பிள்ளைகளை நிரப்பும்படிக்கு ஆவியானவருடைய வல்லமை இறங்கட்டும், அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும், உம்முடைய அக்னி அவர்களுக்குள்ள இறங்கட்டும், வல்லமையினாலும் வரங்களினாலும் நிரப்பும். இது அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதை பற்றி எரிய விரும்புகிறேன் என்று சொன்னீரேன். இப்பொழுது அக்னியை இவர்களுக்குள்ளே போடுவீராக, அக்னியினால் நிரப்புவீராக. அக்னி, பரிசுத்தாவின் அக்னி அவர்களை நிரப்பட்டும், அக்னி அபிஷேகம் அவர்களுக்குள்ளே இறங்கட்டும், ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். இந்த வரங்கள் இவர்கள் மூலமாய் வெளிப்படும்படியாய் ஆவியானுடைய அக்னியின் வல்லமை நிரப்பட்டும், நிரப்பட்டும். இந்த சகோதரனை நிரப்பும், இந்த சகோதரியை நிரப்பும், இந்த வாலிப தம்பி வாலிப மகளை நிரப்பும், இந்த சின்ன குட்டி பிள்ளைகளையும் வரங்களினால் நிரப்பும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த மெய்ப்பர்களை நிரப்பும், இந்த ஊழியர்களை நிரப்பும், வல்லமையினாலும் வரங்களினாலும் நிரப்பும், அக்னியினாலே நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஆவியானுடைய வல்லமை நிரப்பட்டும், அக்னி நிரப்பட்டும். ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த அக்னி பற்றி எரியட்டும். இன்று முதல் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாறட்டும். அபிஷேகத்தினால் நிரப்பப்படுவார்களாக, அக்னியினால் நிரப்பப்படுவார்களாக. அக்னி அபிஷேகம் இவர்களுக்குள் இறங்குவதாக. அக்னியினால் நிரப்பி ஆட்கொள்ளுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம். அப்படியே வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம், வரங்களினாலும் வல்லமையினாலும் என்னை அபிஷேகம் பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். அக்னியினால் வல்லமையினால் வரங்களினால் நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இன்றைக்கு போடப்பட்ட இந்த அக்னி உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும். இந்த அபிஷேகத்திலே நிரம்பி நிரம்பி வழியும்படி ஆவியானவர் அவளை நிரப்பிக் கொண்டே இருப்பீராக. இந்த வல்லமையும் வரங்களும் இந்த பிள்ளைகள் மூலமாய் வெளிப்படும்படிக்கு அவளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தரப்படி செய்ததற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, நான் பிரயோஜனமான ஊழியக்காரன் அப்பா. நீர் சொன்ன கடமை மாத்திரம் செய்து முடித்திருக்கிறேன். உமக்கே மகிமை செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த பிள்ளைகளை அபிஷேகத்தினால் நிரப்பி பயன்படுத்தும். அநேகர் இவர்கள் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்றைக்கு இரவு அவர்களோட பேசும் இந்த வரம் தொடர்ந்து அவர்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும். உம்முடைய குரலை கேட்கட்டும். அந்த அனுபவங்களை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you.